வணக்கம் நேர்களே, ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹார்முஸ் நீரிணையில் அதிரடி, அதிகார சமநிலையினை மாற்ற வரும் புதிய எலைட் படை. ரஷ்ய படைகளுக்கு எதிராக கொலை வலய உத்தியினை கையாளும் உக்ரைன். ஈரானிய போரால் உக்ரைனுக்கு ஏவுகணை தட்டுப்பாடு, அதிபர் ஜெலன்ஸ்கி கவலை. ஈரான் அச்சுறுத்தல், மத்திய கிழக்கில் தனது படைகளை பாதுகாக்க பிரித்தானியா அதிரடி நடவடிக்கை. மோசமான வானிலை மற்றும் பயிற்சிகளால் தாமதம், HMS டிராகன் கப்பலின் பயணம் பாதிப்பு. ஹார்முஸ் நீரிணை முற்றுகை, ஈரானின் போர் இலக்குகளை வெளிப்படுத்தும் புதிய உத்திகள். நவீன போர் விமான திட்டம், பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன், ஜெர்மனி அதிபர் மெர்ஸ் அவசர ஆலோசனை. மின்சார கட்டணம் குறைய வாய்ப்பு, ஐரோப்பிய அரசாங்கங்களுக்கு எழுந்துள்ள முக்கிய கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். ஹார்முஸ் நீரிணையில் அதிரடி, அதிகார சமநிலையினை மாற்ற வரும் புதிய எலைட் படை. ஹார்முஸ் நீரிணையில் நிலவும் கடல்சார் பதட்டங்களுக்கு மத்தியில் அதிவேகமாக செயல்படும் புதிய எலைட் படை ஒன்று களமிறக்கப்பட உள்ளது. அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் அதிவேக படகுகளை கொண்ட இந்த படை அந்த பிராந்தியத்தில் நிலவும் அதிகார போட்டியில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானின் கடல்சார் முற்றுகை மற்றும் அச்சுறுத்தல்களை சமாளிக்க மேற்கத்திய நாடுகள் மற்றும் அதன் நட்பு நாடுகள் இத்தகைய பலமான தற்காப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. இந்த புதிய படையின் வரவு சர்வதேச எரிசக்தி விநியோக பாதையான ஹார்முஸ் நீரிணையில் கப்பல்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. கடலில் மின்னல் வேகத்தில் தாக்கும் திறன் கொண்ட இந்த படைப்பிரிவு எத்தகைய சவால்களையும் எதிர்கொள்ளும் வகையில் சிறப்பாக பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய வர்த்தகம் மற்றும் கச்சா எண்ணெய் போக்குவரத்தை பாதுகாப்பதில் இந்த படையின் பங்கு இனிவரும் காலங்களில் மிக முக்கியமாக அமையும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ரஷ்ய படைகளுக்கு எதிராக கொலை வலய உத்தியினை கையாளும் உக்ரைன். ரஷ்ய படைகளின் முன்னேற்றத்தை தடுக்க உக்ரைனிய இராணுவம் தற்போது ஆபத்தான கொலை வலய பகுதிகளுக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. ரஷ்ய படைகளை ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்குள் வரவழைத்து அங்கிருந்து சரமாரியாக தாக்கி அழிப்பதே உக்ரைனின் இந்த புதிய போர் தந்திரமாகும். இந்த பகுதிகளில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள உக்ரைனிய படைகள் ரஷ்யாவின் கவச வாகனங்கள் மற்றும் வீரர்களுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்தி வருகின்றனர். நவீன பீரங்கிகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த தாக்குதல்கள் ரஷ்யாவுக்கு பெரும் பின்னடைவை கொடுத்துள்ளது. போர்க்களத்தில் நிலப்பரப்பை காட்டிலும் எதிரிகளை அதிக அளவில் வீழ்த்துவதையே உக்ரைன் தற்போது தனது முதன்மை இலக்காக கொண்டுள்ளது. கடுமையான மோதல்கள் நிலவும் இந்த பகுதிகளில் உக்ரைனின் இந்த அதிரடி மாற்றம் போரின் போக்கை மாற்றி அமைக்கலாம் என்று இராணுவ ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஈரானிய போரால் உக்ரைனுக்கு ஏவுகணை தட்டுப்பாடு, அதிபர் ஜெலன்ஸ்கி கவலை. ஈரானில் நிலவும் போர் சூழலால் உக்ரைனுக்கு கிடைத்து வந்த ஏவுகணைகளின் விநியோகத்தில் பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் தங்களது ஆயுத வளங்களை ஈரானிய போரை நோக்கி திருப்பியுள்ளது இதற்கு முக்கிய காரணமாகும். மத்திய கிழக்கில் நடக்கும் மோதல்களால் ஏவுகணைகளுக்கான உலகளாவிய தேவை அதிகரித்துள்ளதால் உக்ரைனுக்கான முன்னுரிமை குறைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு தேவையான ஏவுகணைகள் கிடைக்காதது ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனை பலவீனப்படுத்தக்கூடும். ஈரானில் நிலவும் பதட்டம் ரஷ்யாவுக்கு சாதகமாக அமைந்துள்ளதாகவும் இது உக்ரைனின் தற்காப்பு அரண்களை பாதிப்பதாகவும் ஜெலன்ஸ்கி வருத்தம் தெரிவித்தார். சர்வதேச சமூகம் உக்ரைனின் பாதுகாப்பு தேவைகளை மறக்காமல் ஆயுத விநியோகத்தை தடையின்றி வழங்க வேண்டுமென்றும் அவர் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் அச்சுறுத்தல், மத்திய கிழக்கில் தனது படைகளை பாதுகாக்க பிரித்தானியா அதிரடி நடவடிக்கை. மத்திய கிழக்கில் நிலவும் ஈரான் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் அங்குள்ள தனது துருப்புக்களை பாதுகாக்க பிரித்தானியா பாரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. பிராந்தியத்தில் நிலவும் போர் பதட்டங்களுக்கு மத்தியில் பிரித்தானிய படைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது தற்போதைய முக்கிய முன்னுரிமை என்று பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக ஏவுகணை தாக்குதல்களை முறியடிக்கக்கூடிய அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் கண்காணிப்பு கருவிகள் அப்பகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளன. ஈரானின் சாத்தியமான தாக்குதல்களில் இருந்து தற்காத்துக் கொள்ளவும் தனது இராணுவ நிலைகளை வலுப்படுத்தவும் இந்த விசேட நகர்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வளைகுடா பிராந்தியத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள பிரித்தானிய கடற்படை மற்றும் விமானப்படை வீரர்களுக்கான தயார்நிலை எச்சரிக்கை அளவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச பங்காளிகளுடன் இணைந்து பிராந்திய ஸ்திரத்தன்மையை பேணவும் அச்சுறுத்தல்களை முறியடிக்கவும் பிரித்தானியா தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
மோசமான வானிலை மற்றும் பயிற்சிகளால் தாமதம். HMS டிராகன் கப்பலின் பயணம் பாதிப்பு. பிரித்தானிய கடற்படையின் அதிநவீன HMS டிராகன் போர்க்கப்பல் கடல் பகுதியில் நிலவும் மோசமான வானிலையால் தனது வேகத்தை குறைத்துள்ளது. திட்டமிடப்பட்ட இராணுவ பயிற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாலும் அந்த கப்பலின் பயண இலக்கை அடைவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் நிலவும் பதட்டமான சூழலில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்த கப்பல் முக்கிய பங்காற்றி வருகிறது. கடலில் நிலவும் பலத்த காற்று மற்றும் சீரற்ற அலைகளால் கப்பலின் பாதுகாப்பு கருதி வேகம் குறைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பயிற்சிகள் மற்றும் வானிலை மாற்றங்கள் கப்பலின் செயல்பாட்டு திறனை சோதிக்கும் ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகின்றன. சவாலான சூழலிலும் தனது இலக்கை நோக்கி தொடர்ந்து முன்னேறி வரும் இந்த கப்பல் சர்வதேச கடல் வழித்தட பாதுகாப்பில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணை முற்றுகை ஈரானின் போர் இலக்குகளை வெளிப்படுத்தும் புதிய உத்திகள். ஹார்முஸ் நீரிணையினை மூடுவதன் மூலம் சர்வதேச எரிசக்தி விநியோகத்தை கட்டுப்படுத்தி மேற்கத்திய நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்க ஈரான் முயல்கிறது. அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு பொருளாதார ரீதியாக பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதே ஈரானின் முதன்மை போர் இலக்காக கருதப்படுகிறது. இந்த பகுதியில் தனது மேலாதிக்கத்தை நிலைநாட்ட ஈரான் கையாளும் யார் முதலில் பின்வாங்குவது என்ற உத்தி பெரும் பதட்டத்தை உருவாக்கியுள்ளது. தனது நட்பு நாடுகளின் கப்பல்களை மட்டும் அனுமதிப்பதன் மூலம் உலக நாடுகளிடையே பிளவை ஏற்படுத்த ஈரான் திட்டமிட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஈரானின் இந்த அதிரடி நடவடிக்கைகள் ஒரு நேரடி போரை தவிர்த்துவிட்டு எதிரிகளை பலவீனப்படுத்தும் ஒரு மூலோபாயமாக பார்க்கப்படுகிறது. சர்வதேச கடல் வழித்தடத்தில் நிலவும் இந்த இழுபறி நிலை உலகளாவிய கச்சா எண்ணெய் சந்தையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நவீன போர் விமான திட்டம். பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் ஜெர்மனி அதிபர் மெர்ஸ் அவசர ஆலோசனை. ஐரோப்பாவின் மிகப்பெரிய பாதுகாப்பு திட்டமான எதிர்கால போர் விமான அமைப்பு குறித்து ஆலோசிக்க பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனிய தலைவர்கள் சந்திக்கின்றனர். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் மற்றும் ஜெர்மனிய அதிபர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் ஆகியோர் இந்த திட்டத்தில் உள்ள முட்டுக்கட்டைகளை நீக்க விவாதிக்க உள்ளனர். பல பில்லியன் யூரோ மதிப்பிலான இந்த திட்டம் இரு நாடுகளுக்கும் இடையிலான தொழில்நுட்ப பகிர்வு மற்றும் அதிகார போட்டி காரணமாக தாமதமாகி வருகிறது. ஐரோப்பிய வான் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்த அதிநவீன 6ஆம் தலைமுறை போர் விமானங்கள் மிக அவசியமானவை என்று கருதப்படுகிறது. இந்த சந்திப்பின் மூலம் முடங்கி கிடக்கும் பணிகளை மீண்டும் வேகப்படுத்தவும் புதிய ஒப்பந்தங்களை எட்டவும் இரு நாடுகளும் திட்டமிட்டுள்ளன. உக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதட்டங்களுக்கு மத்தியில் ஐரோப்பாவின் சொந்த இராணுவ வலிமையினை அதிகரிக்க இத்திட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. மின்சார கட்டணம் குறைய வாய்ப்பு. ஐரோப்பிய அரசாங்கங்களுக்கு எழுந்துள்ள முக்கிய கோரிக்கை. ஐரோப்பிய நாடுகள் மின்சாரம் மற்றும் எரிசக்தி மீதான வரிகளை குறைத்தால் பொதுமக்களின் மின்சார கட்டணம் உடனடியாக குறைய வாய்ப்பு உள்ளது. தற்போது நிலவும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் வரி குறைப்பு என்பது நுகர்வோருக்கு உடனடி நிவாரணம் அளிக்கும் ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. மின்சார கட்டணத்தில் ஒரு கணிசமான பகுதி அரசாங்க வரிகளுக்கே செல்வதால் அதனை மாற்றியமைக்க வேண்டுமென்று பொருளாதார வல்லுநர்கள் பரிந்துரைக்கின்றனர். எரிசக்தி விலையேற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நடுத்தர வர்த்தக மக்களுக்கு இந்த வரி குறைப்பு பெரும் உதவியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சில ஐரோப்பிய அரசாங்கங்கள் ஏற்கனவே இது குறித்து சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைய செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.